நேத்து நைட்டு வீட்லயே தந்தூரி சிக்கன் தான் செஞ்சிருந்தோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம வந்து இப்ப எண்ணெயில பொரிக்க போறது கிடையாது. உங்களுக்கே தெரியும் நான் எதுல தந்தூரி செஞ்சிருந்தேன் அப்டின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு சிக்கன வாங்கிட்டு வந்து நல்லா லெமன், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு, அத நல்லா அங்கங்க கீறி விட்டு, கொஞ்சமா உப்பு, அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். அதுல 1 ஸ்பூன் இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பாதி லெமன புழிஞ்சு விட்டு, நல்லா எங்க பார்த்தாலும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு, ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டீங்கன்னா, அதுல இருக்க தண்ணி லைட்டா வடிஞ்சிரும். நான் என்ன செஞ்சேன் அப்டின்னா, இட்லி பானைல தண்ணி ஊத்தி நல்லா தண்ணிய கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் அடக்கி வச்சு ஒரு தட்டு போட்டு இந்த சிக்கன வச்சு வேக வச்சுட்டேன். நான் ஏன் இத மாரி செய்றேன் அப்டின்னா, எனக்கு உள்ளூர ஒரு டவுட் இருக்கும். இந்த சிக்கன்லாம் தந்தூரி செய்யும்போது வெந்திருக்குமா, வேகாதா அப்டின்னு ஒரு டவுட் இருக்கும். இதனாலேயே எனக்கு தந்தூரி சிக்கன்லாம் ரொம்ப பிடிக்காது. இந்த மாரி நான் செய்யும்போது நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நல்லா பொச பொசன்னு வெந்திருக்கும். அடுத்து அது வேக காட்டியும் ஒரு தட்டுல நல்லா 2 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு, அது கூட 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமா ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மிளகாய் அரைச்சு வச்சிருந்தோம்ல, அதையும் நான் என்ன சேர்த்துலாம். தயிர் வந்து தண்ணியா இருக்கிற காரணத்தினால நான் வடிகட்டி அதை சேர்த்திருக்கேன். அது நல்லா நமக்கு பட்டர் மாதிரி நல்லா திக்கா இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்புலாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச சிக்கன் கூட எல்லாத்தையுமே நல்லா கலந்து மேலெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை மேலே தடவிட்டு நல்லா மூடி ஒரு அரை மணி நேரம் மினிமம் நமக்கு அடுத்து மயோனஸ் ரெடி பண்றதுக்கு 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். ஒரு மஞ்சக்கரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூட ஒரு 3 பூண்டு, ஒரு 10-15 மிளகு, கொஞ்சமா உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி இதெல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு, அடுத்து ஒரு 2-3 நட ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு நல்லா மிக்சியில பல்ஸ் மோடு விட்டு அரைச்சு மயோனஸ் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி தந்தூரி செய்யறதுக்காக தான் அமேசான்ல இந்த தந்தூரி அடுப்பு வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. சார் வந்து அவங்க டெய்லி சுட்டு சாப்பிட்டு பாடி மெயின்டைன் பண்றதுக்காக இந்த தந்தூரி அடுப்பு வாங்கினாங்க. வாங்கினதுல இருந்து ஒன்றும் செஞ்ச பாடு இல்லை. ஒரே ஒரு நட காடை தான் இந்த மாதிரி தந்தூரி பண்ணியிருக்கோம். இப்ப சிக்கன் இதுல 2 பக்கமும் நல்லா வேக வச்சு சூப்பரா வீட்லயே தந்தூரி ரெடி பண்ணியாச்சு.